நல்லாதான் இருந்தது. இருந்தாலும் நீ பரதநாட்டியம் ஆடி இருக்கலாம், அதான் நல்லா இருக்கும். எனக்கு எதுவுமே புரியல. அந்த கவிதையும் புரியல, அந்த ஆளோட பேச்சும் புரியல. உனக்கு என்னதான் புரியும்? மீன்காரரோட பொண்ணாச்சே, மீனை பத்தி ஏதாவது சொல்லி இருந்தா புரிஞ்சிருக்கும் இல்லையா? இங்க பாரு, உங்க அப்பாவோட எங்க அப்பா எவ்வளவோ மேலு. மனுஷங்க உடம்பு கீற வேலையை விட மீன் வியாபாரம் எவ்வளவோ மேலு. கவிதையை புரிஞ்சுக்கிறதுக்கு கவிஞனா இருக்க தேவையில்லை, நல்ல மனசு இருந்தா அதுவே போதும். நான் அவருடைய கவிதையை கேட்ட உடனே அழுதுட்டேன் தெரியுமா? பாவம், காயப்பட்ட பறவைன்னு சொன்னார்ல. இவ ஆல்ரெடி அவரை லவ் பண்ணிட்டு இருந்தா. இப்ப நேர்ல பாத்துட்டால. வயசானவரா இருந்தாலும் அழகா தானே இருக்காரு. அழகுதான். போங்கடி எல்லாரும். வெக்கிட்ட பாரு. ஹரிதா, உன்னை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? ஆமா, ஜஸ்ட் மினிட். சார் சார், ஒரே ஒரு ஆட்டோகிராஃப். போடுவார். ஒவ்வொருத்தரா வாங்க. கொடுமா. போதும், இன்னொரு நாள் வாங்கிக்கலாம். கிளம்புங்க. ஹரிதா, இங்க வா. உங்க பேரு ஹரிதா தானே? ஃபுல் நேம் ஹரிதா மேனன். ஹரிதாவே நல்லா இருக்கு. ஹரிதானா தீப்பிழம்பு. வாவ், அருமையான பேரு. ஹரிதா உங்களோட ரசிகை. நானும் தான். உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு ஆசையா இருந்தது. ப்ரோக்ராம் முடிச்சதும் பயம் வந்துருச்சு. சரியா ஆட முடியல. 3-4 நாள்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நாங்கெல்லாம் அப்படியே வாயை பொளந்துட்டோம். ஆனா எனக்கே பிடிக்கல. அப்போ சாருக்கு மட்டும் எப்படி பிடிச்சிருக்கோம்? உங்க கவிதையை நாசம் பண்ணிட்டேன்னு நினைச்சீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சது. ஒரு சின்ன கிஃப்ட். நீ பெரிய ஆள் வருவ. உன் சொந்த ஊர் எது? அது அமெரிக்கா சார். பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அங்கதான். +2ல இருந்து இங்க சேர்ந்தா. ஓஹோ, அப்புறம் எப்படி இவ்வளவு அழகா தமிழ் பேசுற? அப்பாவும் அம்மாவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதானே பார்த்தேன். அமெரிக்கா வருதாலும் ஆப்பிரிக்கா வருதாலும் சொந்த மண்வாசனை போகுமா என்ன? என் கவிதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை பார்க்கதான். நீங்க எழுதின புக் எல்லாம் படிச்சிருந்தேன். அதுல பிரமத்தியஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளும் கவிதையெல்லாம் ரொம்ப நல்லா எழுதுவா. உங்க கவிதையில கோரஸ் எல்லாம் இல்லல்ல, அதெல்லாம் இவதான் எழுதுனா. வெரி குட், நிறைய எழுது. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நல்லா சொல்லுங்க சார். எல்லா திறமையும் இருக்கு. பாட்டு கத்துட்டு இருக்கா, வயலின் வாசிப்பா, 5-6 வருஷம் டான்ஸ் கத்துட்டு இருக்கா, நல்ல கவிதை எழுதுவா. ஆனா சரியான வாளு. ஹலோ மிஸ்டர் சந்திரதாஸ். என்ன சிஸ்டர் நீங்க? சந்திரதாஸ் மாதிரி ஒரு பெரிய கெஸ்ட் எல்லாம் வரும்போது இப்படி விசிட்டர் ரூம்ல வச்சு பேசுறது? எம்டி ரூம்ல உட்கார வச்சிருக்கலாம்ல. நான் சொன்னேன் சார், ஆனா அவர்தான் இங்கே இருக்கேன்னு சொன்னாரு. சார் ஹரிதாவை பாராட்டுறதுக்காக வந்தாரு. வெரி குட், வெரி குட். உங்க பாராட்டெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி குட் ஹரிதா. நாம இப்ப ஆபீஸ் ரூம் போயிட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாம் வாங்க ப்ளீஸ். அந்த பிரின்சிபலுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல. நாம எதுக்கு அங்க போனோம்? காஃபி குடிக்க போனோம். அந்த பொண்ணு கூட சரியா பேச கூட முடியல. இதுக்கு மேல என்ன பேசணும்? பாராட்டியாச்சு, பரிசும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமா, இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன விஷயம்? அந்த முகம் மனசு விட்டு போக மாட்டேங்குது. ஏதோ ஒரு வித சந்தோஷம். அவன் அந்த ரூமுக்குள்ள வந்த அழக பாத்தியா? ஒரு குட்டி மான் மாதிரி.
என் கவிதையில அவ எழுதியிருந்த கோரஸ் வரிகளை கவனிச்சேன். சூப்பர், உங்களை விட சூப்பரா எழுதியிருந்தா. அது நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவ வயசு அப்படி இல்ல, அதான். சரியா சொன்ன, அதைத்தான் சொல்ல வந்தேன். இந்த சின்ன வயசுல அவளுக்கு எவ்வளவு ஞானம். ஹரிதா, எப்படி இருக்க? அண்ணே, நீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் 1 மணி நேரமா இங்கதான் இருக்கேன். நீ இங்கதான் இருந்தியா? இல்ல சார், இப்பதான் வந்தேன். புக்ஸ் எடுக்க வந்தியா? இல்ல சார், வயலின் ஸ்ட்ரிங் வாங்க வந்தேன். ஓ, அதுவும் இங்க கிடைக்குமா? இல்ல, முன்னாடியே சொன்ன வாங்கி தருவாங்க. நான் கொடுக்குறேன். வேண்டாம் சார். நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. நான் வாங்கி கொடுக்குற கம்பியை கட்டினா உன் வயலின் வாசிக்குமா இல்லையான்னு பார்க்கலாம். பில்ல கொடுங்க. நான் கிளம்பிட்டேன் சார். வண்டி இருக்கு, நான் டிராப் பண்றேன். வேண்டாம் சார், நான் சைக்கிள்ல வந்தேன். சரி, என் கூட ஒரு கப் காஃபியா சாப்பிடுவியா? அது சாரி சார். ஒரு கப் காஃபி தானே சாப்பிட சொன்னேன். இதுக்கு போய் நீ வேணாங்கிற? அதுக்கு இல்ல சார், எனக்கு இப்போ வயலின் கிளாஸ் இருக்கு. இன்னொரு நாள் வரேனே. இன்னொரு நாள் நாம சந்திப்போம். என்ன நிச்சயம்? இந்த ஊர்லயே நான் நிரந்தரமா இருக்க போறதில்ல. மிஞ்சி போனா 1 வாரம் இருப்பேன். கஷ்டமா இருந்தா வேண்டாம், நீ போ. நான் வரேன் சார். நீ ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்க. அமெரிக்கால வளர்ந்த பொண்ணுங்க இப்படி இருக்க மாட்டாங்களா? இல்லையே, டென்ஷன் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, ஒழுங்கா பேசக்கூட மாட்டேங்கிற, என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற. வெறும் காஃபி சாப்பிட்றதுக்காக மட்டும் உன்னை கூப்பிடல, பேசுறதுக்காகவும் தான். இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா நாம எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறது? பட்டிக்காட்டு தமிழ் பொண்ணு மாதிரி கூச்சப்படுறியே. நல்லதுதான். இந்த அடக்கம் தான் நல்ல பொண்ணுக்கு அழகு. அமெரிக்கால கூட நாங்க எப்பவுமே இப்படிதான். அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். வீட்ல தமிழை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. எப்போ ஊர்ல இருந்து இங்க வந்தாலும் இங்க இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கிட்டு போயிடுவாரு. என்ன இங்க காலேஜ்ல சேர்த்ததுக்கு காரணமே அதுதான். எங்க அம்மாக்கு நான் இங்க படிக்கிறது பிடிக்காது. எதனால தெரியல, அம்மாக்கு இங்க வர்றதே பிடிக்காது. உனக்கு? எனக்கு இங்கதான் ரொம்ப பிடிக்கும். இங்கன்னா எங்க பாட்டி வீடு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? வாய்க்கா, வரப்பு, வயலு, மாங்காய், அப்புறம் மயிலு. ஒரு அணில கூட நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பேரு கண்ணன். நான் போனேன்னா என்ன விடவே விடாது. என் பாக்கெட்ல ஏறி உட்காரும். அப்பாவை பார்க்க முடியலங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான். பாவம், நான் அவருக்கு உயிர். நான் இங்கேயே இருக்கேன்னு அவருக்கு கோவம். அப்புறம் தம்பி கோபி. நாங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்போம். நான் அப்பாவோட பொண்ணுன்னா அவன் அம்மாவோட பையன். நான் உங்களை ரொம்ப போர் அடிக்க வச்சுட்டேன். அம்மா அப்பா கோபியை பத்தி பேசினதும் shall I? நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா, இல்லனா நான் டாக்டர் ஹரிகுமாரோட பொண்ண பிறந்திருப்பேனா? யாருன்னு சொன்ன? டாக்டர் ஹரிகுமார் மேனன் தான் எங்க அப்பா. அம்மாவோட பேரு அனிதா. அப்பா பேர்ல இருக்கிற ஹரி, அம்மா பேர்ல இருக்கிற தா சேர்ந்துதான் என் பேரு ஹரிதா. ஐயோ, பிரின்சிபல்.